சொல்லுங்க. என் பேர் ஒரு தஞ்சாவூர் மாவட்டம். சரி சொல்லுங்க. இன்னைக்கு எங்களுக்கு என்ன கதை சொல்ல போறீங்க நீங்க? எங்களுக்கு வெங்காயம் கதை சொல்ல போகிறேன். வெங்காயம் கதை சொல்ல போறீங்களா? வெங்காயம் கதை காமெடி கதையா இல்லை சீரியஸாக இருக்குமா? சும்மா விளையாட்டுத்தனமாக தான் இருக்கும், சிரிப்பாக தான் இருக்கும். சிரிப்பாக இருக்குமா? சரி சொல்லுங்க சொல்லுங்க. ஒருத்தருக்கு ஒரு புருஷன் முண்டாட்டி, அவங்களுக்கு 2 பிள்ளைங்க. 2 பிள்ளைங்க இருக்கையில் அவங்களுக்கு பேர் வைக்கிறாங்க சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம்னு. அப்போ சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எல்லாம் அவங்க உழைச்சாதான் சோறு. இந்த பெரிய வெங்காயம் என்ன செஞ்சிட்டான், என்னென்ன நீ ஒரு ஊருக்கு போனேன், நான் ஒரு ஊருக்கு போகிறேன், நம்ம ஆளுக்கு ஒரு ஊருக்கு போனோம்னாக்கா நம்மளுக்கு நீ சம்பாதிக்கிறது வீட்டு செலவாக இருந்தாலும் நான் சம்பாதிக்கிறது வீட்டில் நம்ம காசு பணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு அண்ணன் தம்பி பேசிக்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா அப்பா சொல்கிறாங்க, உங்களுக்கு என்ன வேலை தோணுதப்பா நீங்கள் போங்க, உங்களுக்கு பிடிச்சா போங்க, பிடிக்கலன்னா நீங்கள் இருந்துங்கன்ட்டு அவங்க அம்மா அப்பா சொல்லிடுறாங்க. சொன்ன கையோட இந்த பெரிய வெங்காயம் என்ன செய்வான், ஒரு ஆள் சொல்கிறதுனா 8 ஆள் வேலை செய்வேன்ட்டு இவன் சொல்லிக்கிட்டே போகிறான். போவே இல்லை. ஒரு செட்டியார் வீட்டில் போய் ஆடு மாடெல்லாம் கிடக்குது, புல்லை வச்சுக்கணும், துணி துவைக்கணும், அவ்வளோ கோடி வேலை இருக்குது. நீ இவ்வளோ கோடி வேலையை செஞ்சுட்டு நீ ஊடு வரலன்னாக்கா உன்னை நாக்கு முக்கி அறுத்து விடுவேன்னு செட்டியார் சொல்லிவிட்டார். இவன் தூக்கி ஏந்திரிச்சதையும் சாணிக்கு பள்ளி குட்டி விட்டு, மாடெல்லாம் தண்ணி காமிச்சு விட்டு, அழுகுற பிள்ளைய தூக்கி விட்டு, அவன் பொண்டாட்டி செட்டியார் பொண்டாட்டி துணி துவைச்சி போட்டு விட்டு, அதுக்கு பிற்பாடு எல்லா வேலையும் பார்த்துட்டு போங்காட்டி மணி 12 ஆயிடுச்சு. 12 ஆன கையோட இனிமேல் போட்டு உன்னை வச்சிருக்க கூடாதுடா, உன்னை நான் எப்படி சொல்லி நான் வேலையில் சேர்த்தேன் அவனு செட்டியார் நாக்கு மூக்கி அறுத்து விட்டுட்டாரு பெரிய வெங்காயத்தை. பெரிய வெங்காயம் அழுதுகிட்டு போவே இல்லை. என்ன யானை இப்படி நாக்கு முக்கெல்லாம் அறுத்துட்டு வந்திருக்காங்களே, நீ எந்த ஊருக்கு போனா, நீ என்ன வேலை பார்த்த நீ அப்படின்னு உங்கள் அண்ணங்காரன் தம்பி கேட்க. எப்பா நான் இவ்வளோ ஒரு வேலையை பார்த்துட்டு நான் போகாட்டி மணி 12 ஆயிடுச்சு, நீ 8 மணிக்கு வரலன்ட்டு ஒரு நாக்கை முக்கியம் பிடிச்சி என்னை அறுத்து விட்டாங்கப்பா செட்டியாருன்ட்டு. அப்போ அள்ளூரம் பெரிய வெங்காயம் அழுதுகிட்டு இருக்கையில் சின்ன வெங்காயம் போனான். ஒரு ஆள் சோறுத்துனா 8 ஆள் வேலை செய்வேன், ஒரு ஆள் சோறுத்துனா 8 ஆள் வேலை செய்வேன்னு இவன் சொல்லிக்கிட்டு போவே இல்லை. அதே செட்டியார் கூப்பிட்றாரு, எப்பப்பாப்பா இங்கே வா, அழுகுற புள்ளைய மாற்றணும், சாணி குப்பை அழுகணும், மாட்டை குளியாட்டணும், பொண்டாட்டி அள்ளி போடுற துணியை துவைக்கணும், அழுகுற புள்ளைய பார்க்கணும், நீ இவ்வளோ கூடி வேலையை பார்த்துட்டு நீ கடைக்கு 8 மணிக்கு வரலன்னா உன்னை நாக்கு முக்கி உன்னை அறுத்து விட்டுருவேன், நேற்று ஒருத்தன் அறுபட்டுட்டு போயிட்டான், இன்றைக்கி நீ அறுபட்டு போயிடுன்னு இந்த செட்டியார் சொல்ல. ஆகா நம்ம அண்ணனை தான் அந்த செட்டியார் அறுத்ததுன்ட்டு சின்ன வெங்காயம் வாரம் வந்து நைட்டு படுத்துட்டான். படுத்து கிடந்துட்டு இந்த செட்டியார் இவ்வளோ கூடி வேலை சொல்கிறாரு, எல்லா வேலையும் பார்த்துட்டு நீ 8 மணிக்குள்ளே வரலன்னா ஒரு நாக்கு முக்கியமாக அறுத்து விடுவேன்ட்டு இவனும் சொல்லிவிட்டான். அப்போ சொல்லல அந்த சின்ன வெங்காயம் ஏந்திரிச்சு ஆட்டு மாட்டை பார்த்தான், அடித்து விரட்டி விட்டுட்டான், சாணி குப்பையை கூட்டி அள்ளி கொட்டினான். புல்லை அழுதுச்சு, அழுத புள்ளைய முறிச்சு ஒரு கொந்தில் வச்சு திணிச்சிட்டான். பொண்டாட்டி செலவரைக்க சொன்னா பாரு, கொலையை போட்டு உடச்சி எரிஞ்சிட்டான். பொண்டாட்டி துணி துவைச்சிட்டு சொன்னா பாரு, அந்த துணியை கொண்டுட்டு போய் ஆற்றுல விட்டுட்டு வந்துட்டான். விட்டுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு 8 மணிக்கு போயிட்டான் வீட்டுக்கு, கடைக்கு போயிட்டான். போகல இப்படியா போட்ட வேலைக்காரன் நான் எந்த ஊர்லேயும் பார்க்கலன்னா அவங்க ரொம்ப பெருமையாக பண்ணுறான் இந்த செட்டியார். செட்டியாரை நீங்கள் போகிறதே போங்க, இந்த கடையை எப்படி வியாபாரம் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு இந்த செட்டியாரை சின்ன வெங்காயம் கேட்குறான். அப்போ சின்ன வெங்காயம் சொல்கிறான், பெரிய செட்டியார் சும்மா 1 ரூபா 2 ரூபாய்க்கு விற்பா அப்படின்னு செட்டியார் சொல்லிட்டு போனால் செட்டியார் பொண்டாட்டிங்க அழுதுகிட்டு கிடக்குறான், இவ்வளவோ அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு. ஒருத்தன் 1 ரூபாய்க்கு மிட்டாய் வாங்க நம்புற கடையை விட்டுட்டு உங்கள்கிட்ட வந்து உக்காந்துக்கிட்டான். இவனை கொல்லாமல் விடக்கூடாதுன்ட்டு கொண்டுக்கிட்டு இவனுக்கு ஆளை காலி பண்ணணும்னு கொண்டுக்கிட்டு போனாக்கா
வா செட்டியார சாப்பிட்டீங்களா, எங்கடா கடை, எங்கடா காசு, ஒரு ரூபா 2 ரூபாய்க்கு விற்க சொன்னீங்க, விற்றுட்டேன், நான் கடையை விட்டுட்டு நான் அங்கிட்டு வந்துட்டேன், அவங்க கடை கண்டுட்டு அவங்க கடையை விட்டு ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டான் இந்த செட்டியார்கிட்ட. அப்போ இந்த செட்டியார் என்ன செய்கிறாரு, வாடான்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் நைட்லேயே பேசிக்கிறாங்க. ஒரு குடம் பலகாரத்தை சுடு, இவனை நம்ம மச்சினை 4 பேர் இருக்கிறாங்க, இவனை நம்ம காலி பண்ணிவிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு இந்த செட்டியார் பொண்டாட்டி பேசிக்கிறாங்க. சின்ன வெங்காயம் நல்லா காது கொடுத்து கேட்டுட்டான். பலகாரம் சுட சுட சின்ன வெங்காயத்துக்கு தூக்கம் வரல. இந்த சின்ன வெங்காயம் கிளம்புடா, ஊருக்கு போகணும் அப்படிங்க. சரி செட்டியார, நீ எங்கே கூப்பிட்டாலும் நான் வரேன் செட்டியாரா அப்படின்னு சின்ன வெங்காயம் தர்றான். சின்ன வெங்காயம் சொல்லிட்டு இல்லை, மறுபடியும் என்னதான் கதை ஒன்று சொல்கிறப்பா. அந்த சின்ன வெங்காயத்தை என்னக்கிட்ட வேலை கட்டிக்கிட்டு மறுபடியும் இந்த பலகாரம் சுத்த குடத்தை இந்த செட்டியார் தூக்கிக்கிட்டான். இவனை சும்மாவே இழுத்துட்டு வாரான். கல் மண்ணை போட்டு சோறை ஆக்கி இவனுக்கு இந்த சோத்தை கொடு, நீ பலகாரத்தை தின்னுங்கன்னு செட்டியார் பொண்டாட்டி சொல்லி விட்டுட்டான். செட்டியார் பொண்டாட்டி சொல்ல இல்லை, இந்த கல் மண் சோறாக்கினத சின்ன வெங்காயத்தை கொடுத்துட்டான். அந்த பலகாரம் குடத்தை செட்டியார் வச்சுருக்காரு. அப்போ செட்டியார, கொண்டா செட்டியார, நான் பலகார குடத்தை நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சின்ன வெங்காயம் கேட்குறான். இல்லைடா, இதில் தேள் பூச்சி பாம்பு பையெல்லாம் கிடக்கும், உன்னை கடிச்சு போடும், இதை நான் தூக்கிக்கிறேன், நீ சோத்து முட்டையை நீ தூக்கிக்கன்னு இந்த செட்டியார் சொல்லிட்டாரு. ஆகா, நீ இப்படியா பண்ணுறான்னு சின்ன வெங்காயம் வாட உன்னை பேசிக்கிறேன்ட்டு சின்ன வெங்காயம் போகிறான். பின்னுக்கு போனால் நடுவழியில் செட்டியாருக்கு வயிற்ற கலக்கிருச்சு. குடத்தை வச்சு விட்டு செட்டியார, ஏன் செட்டியார போகிறீங்கன்னு சின்ன வெங்காயம் கேட்க. இல்லைடா, எனக்கு வயிற்ற கலக்கிற மாதிரி இருக்குது, இந்த குடத்தை நீ தொடாத, இந்த குடத்தை நீ தொடாமல் நீ வச்சிரு, நான் போயிட்டு வந்துடுறேன்னு ஒரு வரலாங்க தூரம் போயிட்டான் செட்டியார். அங்கே போயிட்டு வரங்காட்டி இந்த சின்ன வெங்காயம் ஒரு குடத்து பலகாரத்தை தின்னுவிட்டு தேள் பூச்சி எல்லாம் போட்டு மூடி வேடுக்கட்டி வச்சுட்டான் சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் எல்லாம் செட்டியாருக்கு பசி எடுத்துருச்சு. பசி எடுத்த கையோட மறுபடியும் என்ன செஞ்சிட்டான், செட்டியார், சின்ன வெங்காயம் நீ எட்டி போயிடுறா, அந்த ஆலமரத்தில் போய் நீ சாப்பிடு, நாங்கள் நான் சாப்பிட்றேன்னு சொல்லி, சரி செட்டியாரே, நான் எங்கேனாலும் போகிறேன் செட்டியாரன்ட்டு இவன் எட்டி போயிட்டான். சின்ன வெங்காயம் இவன் வந்துடுறானே என்னமோன்ட்டு குடத்துகளுக்கு வாயை விட்டுக்கிட்டு ஒரு பழத்தை எடுக்க போகலான்னு உள்ளார திணிச்சான் பாரு, கையும் கடிச்சிருச்சு, உதடி வீங்கி போயிடுச்சு. அடா சின்ன வெங்காயம் வாடா, என்னமோ கடிச்சு பிடிச்சிடான்னு. ஏன் செட்டியாரா, என்ன செட்டியாரண்ணே, இந்த குடத்துல தேள் பூச்செல்லாம் இருந்துச்சுடா, கடிச்சிருச்சுண்ணா, நீங்கள் தானே சொன்னீங்க தேள் பூச்செல்லாம் இருக்குது, ஏன் அதை போய் கடிக்கும்னு நீங்கள் என்ன சொன்னீங்கல்ல, நீங்கள் ஏன் அதை போய் தொட்டிங்க அப்படின்னு சின்ன வெங்காயத்தை திட்டுறான். சொல்லையில் ஆகா, நம்மளோட இப்போ வில்லனாக இருப்பான்னு இந்த செட்டியார் மனசில் வச்சுக்கிட்டு செட்டியாரை போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. போயிட்டுருக்கையில் செட்டியாருக்கு மயக்கம் வந்துருச்சு. மயக்கம் வரையில், சின்ன வெங்காயம், நான் அங்கேயே இருந்துடுறேன்டா, என்னால் வர முடியலடா, அங்கே ஒரு வெள்ளை கட்டணம் தெரிஞ்சு பாடுறா, அதாண்டா என் மச்சினை விடு, நீ போய் அங்கே போய் ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு வாடா அப்படின்னு அவங்க இவன் செட்டியார் சொல்லி அனுப்பிட்டான். செட்டியார் சொல்லி அனுப்பையில் அங்கே போய், நான் செட்டியார், நான் அவன் எங்கள் மாமா ஒரு இதுதான் அப்படின்னு ரொம்ப சொல்லவும் 4 மச்சினை பொண்டாட்டியெல்லாம் இவனுக்கு நல்லா சமையல்லாம் ஆக்கவும் இறக்கவும் நல்லா சாப்பாடெல்லாம் நல்லா அதுமிது ஆகுது. அப்போ செட்டியாருக்கு என்ன சாப்பாடுன்னு சின்ன வெங்காயம் கேட்குறான். அவருக்கு சாப்பாடெல்லாம் வேணான்ட்டாரு. உடுக்கையில் இந்த களியை கிண்டி உடுக்கையில் ஊற்றி விடுங்க, நான் போத்துக்கிட்டு போய் எங்கள் செட்டியார் கொடுக்குறேன், அவர் அதுக்கு தான் சாப்பிடுவார், சோறெல்லாம் சாப்பிட்டோம்ட்டான்னு சின்ன வெங்காயம் சொல்ல, அவளுங்க கம்மங்கூழை போட்டு கிண்டி ஒரு உடுக்கையில் ஊற்றி கோத்துக்கிட்டு வாரான் சின்ன வெங்காயம். செட்டியார, ஏந்திரி செட்டியார, இதை குடி செட்டியார, அப்போ தான் கலப்பு தீரும்ன்ட்டு இந்த சின்ன வெங்காயம் போய் செட்டியார்கிட்ட சொல்லவும் செட்டியார் ஏந்திரிச்சு அந்த ஒரு குடத்தில் கொண்டு போனாம்பர் உடுக்க எல்லாம் செட்டியார் குடிச்சிட்டார்.
குடிச்ச கையோட அப்புறம் செட்டியார் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தோம்னா கறி ஆக்குறதுன்னா, மீன் ஆக்குறதுன்னா, கோழி ஆக்குறதுன்னா எல்லாம் சமையல் அதிபதியாக நடக்குது. மச்சினன்கிட்ட சொல்லி இவனை காலி பண்ணணும்னு சொல்கிறது நல்லா தெரிஞ்சு போயிடுச்சு. தெரிஞ்சு போன கையோட இந்த சின்ன வெங்காயம் நினச்சிட்டேன். இல்லை மாமா, நான் செட்டியாரோட படுத்துக்கிறேன், அவரோட படுத்தா தான் எனக்கு தூக்கம் வரும், நான் 5 மணிக்கெல்லாம் ஏந்திரிச்சிருவேன் அப்படின்னு இவன் சொல்லவும் செட்டியார் என்ன செஞ்சுக்கிட்டான், ஆள் வச்சுட்டான் கொல்லணும்னு சின்ன வெங்காயம் என்ன செஞ்சுட்டான், கதவை டாப்பாக போட்டுட்டு இவன் இந்த வாசப்படியில் படுத்துக்கிட்டான். செட்டியார் கதவை திறந்து பார்த்துருக்காரு. திறக்க முடியாமல் இருக்கையில் அப்போ என்ன செஞ்சு போட்டான் சின்ன வெங்காயம், ஆகா இவனுக்கு வயிறு கட்டமுடா போடுது, இவனுக்கு ஏதோ நடக்க போகுதுன்னுட்டு சின்ன வெங்காயம் மூச்சுடாமல் வாசப்படியில் படுத்திருக்கான். கூட்டு பார்த்ததில்ல அவன் கொண்டு போன உடுக்கையில் கழிஞ்சு வச்சுட்டான். கழிஞ்சு வச்ச கையோட கோத்துக்கிட்டு விடியா எப்படா விடின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். விடிஞ்சாக்கா இவன் 5 மணிக்கு திறந்து விட்டுட்டான். சின்ன வெங்காயம் திறந்து விட்ட கையோட செட்டியார் முக்காடை போட்டுக்கிட்டு இதை பெட்டி எங்கிட்டாவது போய் ஊற்றி பண்ணணும்ட்டு கொண்டு போட்டு வேகன்னு ஓடுறான் பாரு. சின்ன வெங்காயம் என்ன செஞ்சுட்டான், நீங்களாம் பேசலையாம் கொல்லலையாம், புணங்கிட்டு போகிறாரு மாமா, எல்லாம் ஏந்திரிங்கன்னு மாமன் பொண்டாட்டி எல்லாத்தையும் எழுப்பி விட்டுட்டான். செட்டியாரை நின்று சொன்னோம்னாக்கா இவன் ஓட இவங்க ஓட பிடிச்சி இழுத்து எல்லாம் நாசுக்கடி அடித்து போட வக்கால ஒழுங்க போய் எங்கிட்டாவது உழுங்கடா, ஐயோ ஒரே அண்ணன் வந்து எல்லாம் கிழிச்சு விட்டு அதுக்கு பாடு இதுதான் எங்கள் அண்ணனை மூக்கு நாக்கு நீ அறுத்த ஆளா அப்படின்ட்டு அதோட வணக்கம்.